இந்த ஆதிரை எஃப்ஜேவால இந்த பிக் பாஸ் ஷோவை இழுத்து மூடுற நிலைமைக்கு வந்துடும் போல. ஏன்னா ஆல்ரெடி பிக் பாஸ் ஷோவை இழுத்து மூடணும் அப்படின்ற மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு நினைக்கிறேன் வேல்முருகன் அவர் என்னன்னா முதலமைச்சர்கிட்ட இந்த மாதிரி வந்து பிடிஷன் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இந்த ஷோ வந்து இந்த கலாச்சாரத்துக்கு வந்து எதிராக இருக்கு, தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்ற மாதிரி கேஸ்லாம் கொடுத்துருந்தாரு. ஸோ இதெல்லாம் நியூஸ்ல இப்போ நேற்று தான் பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு இவனுங்க பண்றதை பார்த்தா உண்மையிலே இழுத்து மூட வச்சிருவானுங்க போல. ஏன்னா இந்த எஃப்ஜேவும் ஆதிரையும் கிட்டத்தட்ட கிஸ் அடிச்ச மாதிரியே பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கு முத்தம் கொடுத்தானுங்களா கொடுக்கலையா ஒன்றும் தெரியலங்க. ஆனால் போயிட்டானுங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வாயோட வாய் வெஸ்டானுங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட இது என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. லைவ்ல அட்லீஸ்ட் இது டெலிகாஸ்ட் பண்ணாம தான் இருக்கலாம், அதையும் டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதாவது ஒருத்தன் அசிங்கமா பேசும்போது மியூட் பண்ண தெரியுது, அவன் இந்த மாதிரி சில வேலைகளில் ஈடுபடும் போது அதையும் கட் பண்ணி தூக்கி போடலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஒரு எக்ஸ்ட்ரீமை தாண்டி போயிடுறானுங்க, விட்டா ஃபர்ஸ்ட் நைட்டே முடிச்சிருவானுங்க போல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக இதுல எஃப்ஜே ஆதிரை இந்த ரெண்டு பீஸ் மட்டும் இல்லாம இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா துஷார் இருக்குல்ல, இவங்க ரெண்டு பேரும் இந்த ட்ராக் ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து பயங்கரமாக ட்ரை பண்ணுது. அதாவது துஷார் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸ்ட்ரா 4-5 பிட்டை போட்டு பார்க்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் துஷார் ஓரளவுக்கு ஓகே, அதாவது அவன் என்னதான் பேசினாலும் வச்சாலும் அந்த ஸ்டேஜுக்கு வரமாட்டான் போல. அதுதான் அரோராக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகுது. என்ன இவன் நம்ம இழுப்புக்கு வரமாட்டானே அப்படின்ற மாதிரி அரோரா ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு சைடில் இந்த ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரைக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, அது அவங்களே தான் சொல்றாங்க. என்னம்மா இது உன் பாய் ஃப்ரெண்ட் வெளியே பார்த்தா அவன் சூசைட் பண்ணிக்க மாட்டானம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது என்கிட்ட மட்டும் நீ ஏன் இப்படி பேசுற, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏமா நீ தான் சொல்ற அது வந்து ஒரு மாதிரி கண்டென்ட், அதாவது ஃபேக்கு, அதாவது ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுற. ஆனால் நீ பண்றதை பார்த்தா அப்படி தெரியலையே, ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படியா பண்ணுவாங்க. நான் தான் சொல்றேனே, இந்த பூர்ணிமா நிக்சன் ஒரு கேட்டகரி நம்ம பார்த்தோம்ல சீசன் 7ல, அதுவே பரவாயில்லைங்க. இது அதை விட எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட அதுதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனால் வந்து வெளியே பாய் ஃப்ரெண்ட் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க. எனக்கு புரியல அவன் என்னம்மா நீ ஒருவேளை சொல்லிட்டு வந்துட்டியா உள்ள போய் நான் லவ் கண்டென்ட் பண்ணுவேன், அதுதான் எனக்கு ஹிட் ஆகும், அதுதான் பேர் வாங்கி தரும்னு நினச்சி பண்ணுறியா என்னன்னு தெரியல, இல்லை வெளியே சொல்லிட்டு வந்துட்டியா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போலாம் நிறைய பேர் என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நம்ம லவ் கண்டென்ட் பட்டால் வந்து பயங்கரமாக ரீச் ஆகிடுவோம், லவ் கண்டென்ட் தான் இங்கே வெளியே தெரியும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அரோரா கூட சொல்கிறாங்க, இது கமருதீன் வந்து வா லவ் கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டானா, ஏன்னா நம்ம 2 பேர் லவ் கண்டென்ட் பண்ணால் நம்ம வந்து ரீச் ஆயிரும் ஈஸியாக மக்கள்கிட்ட அப்படின்ட்டு. டே பைத்தியக்காரங்களா என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் லவ் கண்டென்ட் பண்ணால் அது எப்படி நீங்கள் ஃபேக்காக ஒரு விஷயத்தை வந்து செட் பண்ணுவீங்க, அதை பார்க்குறவங்க எல்லாம் அப்பா லவ்வில் என்ன லவ் என்ன கிஸ் அடிக்கிறான்டா அடிச்சாம்பாடுறா கிஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு எல்லாம் வந்து ஓட்டத்துக்கு குத்திடுவாங்க. அதானே எனக்கு ஒன்றும் புரியல, என்ன நினச்சிட்டு இவனுங்க பண்ணுறானுங்க, என்ன ஒரு தாட்ல வந்து லவ் கண்டென்ட் ரீச் ஆகும்னு நினைக்கிறானுங்கன்னு தெரியல. லவ் கண்டென்ட் பேசி பேசி அடி வாங்கின ஆளு எத்தனையோ பேர் இருக்காங்க, நம்மளே பார்த்துருக்கோம். எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட் வந்து ட்ரை பண்ணி பயங்கரமாக ஊம கூத்து தான் வாங்கியிருக்கானுங்க. ஆனால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் வந்து சில பேர் கொடுத்துருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் நெகட்டிவ் தான் அதிகமாக வந்திருக்கு. ஒருவேளை இவனுங்க நெகட்டிவாக ரீச் ஆனால் கூட பரவாயில்ல, நம்ம ரீச் ஆனால் போதுன்னு நினைக்கிறானுங்களா என்னன்னு தெரியல. அப்படியே எப்படி சொல்றது, பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் காப்பியில் எடுத்து கொடுத்துட்டாங்க போல, இந்தம்மா இதாம்மா ரூல்ஸு, நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன், இதையும் நீயே ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி ஆதிரை கொடுத்துருக்காங்க. ஆதிரை என்ன பண்ணுறாங்க, ஓகே நீ இதை ஃபாலோ பண்ணியா, யார் உன் ரேஞ்சுக்கு நீ இதை பண்ணனா என் ரேஞ்சுக்கு என்ன பண்ணுவேன், இதுல இருந்து ஒரு 2 மடங்கு எக்ஸ்ட்ரா தானே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 18+ கண்டென்ட் மாதிரி இது மாறிட்டு இருக்கு. பிக் பாஸ் ஷோவே பார்த்தீங்கன்னா 18+ கண்டென்ட்டாக கிட்டத்தட்ட மாறிடுமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கு. இது என்னடா எதுக்குடா இப்படி பண்றீங்க. அதாவது உண்மையிலே சொல்றேன், ஜெனியூனா லவ் பண்றவங்க கூட இப்படி பண்ண மாட்டான். ஆக்சுவலாக என்னன்னா உண்மையிலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், ஓகே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், ஷேர் பண்ணிக்கிறது வைக்கிறது எல்லாம் ஓகே. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகிறதுனா கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 நாள் அந்த மாதிரி ஆகுங்க. அந்த 2வது வாரத்திலே இவனுங்க பார்த்தீங்கன்னா வருஷன்னு வருஷது, நான் தான் சொன்னேன் எருமாடு வருஷ மாதிரி வருஷன்னு இருந்தானுங்க. அப்பயே நான் எல்லா வீடியோலையும் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தேன், இது ரொம்ப கேவலமாக இருக்குது, எஃப்ஜே பண்ணுறதாகட்டும் ஆதிரை பண்ணுறதாகட்டும் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வந்து ஒரு எல்லையை தாண்டி போய்விட்டது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆதிரை விட்டால் நான் பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதாகட்டும், அது வந்து எஃப்ஜே வந்து இந்த பொண்ணு அசிங்கமாக 18+ பேசுதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறதாகட்டும், என்னடா நடக்குது கனியக்கா அன்பக்கா, என்னக்கா உங்கள் முன்னாடி இப்படி பேசுகிறானுங்களேக்கா, நீங்கள் கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுறீங்களேக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அக்கா கொண்டாடுறாங்க, அதாவது ஒரு காதல் மலர்வதை பார்த்து அக்கா வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கிறாங்க. அதாவது ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறது, உங்கள் அன்புக்கு எங்களை ஒன்று நான் மட்டும் அப்படியே எப்படி சொல்கிறது, என்னங்க இதெல்லாம் நியாயமா, ஜெனியூனான ஒரு அக்காவாக இருந்தால் என்ன பண்ணணும், டேய் லூஸு வந்தது எதுக்கும் அந்த வேலையை மட்டும் பாரு, இதுக்காக வந்து நீ அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணணும்ல. அதுவும் உங்களுக்கே தெரியும்ல இது ஒரு ஃபேக் லவ் கண்டென்ட், டே இந்த மாதிரிலாம் தப்பாக பண்ணக்கூடாதுடா, நீங்கள் தான் லவ் பண்ணலடா, அதாவது எப்படி சொல்கிறது உண்மையாக லவ் பண்ணல, வெளியே உங்களுக்கு தான் ஆள் இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது ஏன்டா அப்படின்ற மாதிரி கேட்கணும்ல, ஏங்க கேட்கல. அதுவும் இந்த ஆதிரை மூஞ்சா பார்த்தாலே செம்ம கடுப்பாகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதில் எஃப்ஜே
கூட பார்த்தீங்கன்னா அப்பப்போ விலகி போகிறான், ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு இதனால விலகி போகிறான்னு வச்சுக்கோங்களேன். விடவே மாட்டுறாங்க. டேய் நீ என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணாதடா, என்கிட்ட நீ இப்படி பண்ணுறத இந்த பருத்தி வீரனில் வந்து அந்த பிரியமணி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எனக்கு காணா போனமாக்கிட்டு எப்படி அப்படின்ற அந்த கிட்டத்தட்ட அந்த ஃபீலிங்ஸ் வந்து நைட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் என்ன இந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்காது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக சொல்லிட்டு அழுகுறாங்க. எதுக்கு எஃப்ஜே வந்து கண்ணை பார்த்து பேச மாட்டானா, ஒருவேளை அவனுக்கு பிடிக்கலையோ என்னமாம்மா, ஏமா உனக்கு என்னம்மா கஷ்டம், கண்ணை பார்த்து தான் பேசணுன்ற மாதிரி ஏமா துடிக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், இது வரைக்கும் எந்த சீசன்லையும் இப்படி ஒரு லவ் கண்டென்ட் பைத்தியங்களை பார்த்துருக்கவே முடியாது. ஒன்றா நம்பர் பைத்தியங்களாக இருக்குது ரெண்டும். சீரியஸ்லி எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குங்க, எங்கேருந்து இதுங்களை பிடிச்சானுங்க, எப்படி இப்படி பிஹேவ் பண்ணுறானுங்க, இவ்வளோ அதாவது இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் பண்ணல, தெரிஞ்சு பண்ணுறானுங்க. ஏன்னா இவ்வளோ கேமரா முன்னாடி பார்த்தீங்கன்னா யாரும் வந்து எப்படி சொல்ல தெரியாமல் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறது அப்படிலாம் இல்லை. இது வந்து பக்காவாக கண்டென்ட் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இப்போ இந்த அரோரா பேசும்போதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா குசு குசு குசுன்னு பேசுவாங்க, காதுக்குள்ளேயே பேசுவாங்க. ஒருவேளை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டாக கேப்ப பண்ணோம் நம்ம லவ் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களேன்னு தெரியல. துஷார்கிட்ட பயங்கரமாக இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. துஷார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கான். அது வந்து அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் அதுலேருந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டோடு நிறுத்திருக்கான். அதுதான் இப்போதைக்கு பார்க்க முடியுது. பயபல உளுந்துருமா என்னன்னு தெரியல. நிறைய பேர் துஷாருக்கு அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, தம்பி லைஃப்பில் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது, சரிக்கிறாதரா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அரோராக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் கூட நான் பார்த்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது அந்த ஒரு கிளிப்ஸு, பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலைங்க. வெளியெல்லாம் ஆள் செட் பண்ணி வச்சுக்கிறானுங்க, வெளியே செட் பண்ணிட்டு அப்புறம் உள்ளே வந்து லவ்ன்ற மாதிரில பண்ணுறானுங்க. எனக்கு புரியல. ஒருவேளை இதுதான் அந்த சுச்சுவேஷன்ஷிப்போ, இப்போ பிக் பாஸ்க்குள்ளே வந்துட்டோம், இப்போ வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஷிப் அப்படியே இது பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. இது ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. அதுலேயும் அரோரா ட்ரை பண்ணுறாங்க, துஷார் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படி அதாவது இங்கே ஆதிரை வந்து உருக, இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி சொல்கிறது, வார்த்தைகளை அப்படியே கொட்டுறாரு, அருவி மாதிரி கொட்டுறாரு. அதாவது ஏய் நான் எங்கே உங்கள்கிட்ட எப்படியாவது பண்ணுவானா, என்ன நினச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரோரா வந்துச்சு. ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சுன்னு எஃப்ஜே வந்து வாடி தங்குவா வந்து படுத்துக்கோ, மாமா மடியில் படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவர் பண்ணுறதாகட்டும். எனக்கு ஐயோ யாரா இவனுங்க ஷோ எங்கேயோ கொண்டு போகிறானுங்களே. நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா இது வீடியோ போகணும்னு நினச்சேன். சரி என்ன அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலான்னு விட்டுட்டேன். ஸோ இப்போ காலையில் எழுந்திரிச்சு மொத்த கிளிப்ஸையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவனுங்க இப்பயே எப்படின்னா 2வது வாரமே எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3வது 4வது வாரம் தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போயே முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னும் 3வது 4வது வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலை ரூம் இருக்குல்ல, தலையை வந்து வெளியே அடிச்சு தோத்திட்டு ஒரு நைட்டுக்கு மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி போயிடுவானுங்க போல். உண்மையிலே நான் இவ்வளோ மோசமாக ஒஸ்ட்டான ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்து நான் பார்த்ததே இல்லை. இது வந்து லவ்வாக இருந்தால் நம்ம இவ்வளோ பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது ஒரு ஓகேப்பா உண்மையிலே 2 பேர் லவ் பண்ணுறாங்க, 2 பேர் முத்தம் கொடுத்தாங்க, கிஸ் ஓகே பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பண்ணுறது லவ் இல்லைன்றது ஊருக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும், நீங்களே உங்கள் வாயில சொன்னீங்க. அப்புறம் உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியல, உன்னை பார்க்க என்னால் இருக்கவே முடியல, என் கண்ணை பார்த்து நீ பேசணும், கண்ணில் அப்படியே எப்படி பார்த்தீங்கன்னா கண்ணிலே விளையாடணும். யார் ஆதிரியை சொல்கிறாங்க, கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே போதுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுவும் அந்த ஒர்ஸர் தாங்க, ஒர்ஸ்ன்னு ஒர்சிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ இது நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ப்ரோ இந்த லவ் கண்டென்ட்டை பார்க்க முடியல ப்ரோ, ஒரு மாதிரி கிரிஞ்சாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. இருங்க இன்னும் கொஞ்சம் நாள் அடுத்தடுத்து நிறைய வரும் பாருங்க. ஏன்னா நான் கூட நினச்சேன் வாட்டர் மெலன் வந்து இந்த மாதிரி லவ் கண்டென்ட் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காருல ஃபன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இந்த ஆள் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் உண்மையிலேயே அவரே பரவாயில்ல போல. ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா சுபிக்ஷா ஒரு பொண்ணு விடுறதில்ல, ஆயா வரந்தா கூட விடுறதில்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் லவ்னு ஒரு மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு மாதிரி ஃபன்னாக போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கமருதீன் கூட பரவாயில்ல, கமருதீன் பரவாயில்லன்னு சொல்ல முடியாது, கமருதீன் அதே தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது விஜய் பார்வதிக்கிட்டேயும் ஒரு பிட்டை போடுறாரு, அதே மாதிரி அரோராக்கிட்டேயும் ஒரு பிட்டை போடுறாரு. ஸோ கமருதீனும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இடத்துல அவரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரை பண்ணுறாரு, ஏதாவது ஒன்று செட் ஆகிடும், லவ் கண்டென்ட் நம்மளும் பிக்கப் பண்ணி போகலாம். இங்கே எல்லாருமே எப்படி இருக்கானுங்கன்னா இப்போ இந்த கேங்கில் சொல்கிறேன் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கவங்க எல்லாம் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நம்ம லவ் கண்டென்ட் பண்ணிட்டா பயங்கரமாக ரீச் ஆகிடும். கமருதீனுக்கும் அதே ஐடியா தான், அரோராக்கும் அதே ஐடியா தான், துஷாருக்கும் அதே ஐடியா தான், ஆதிரைக்கு அந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பீக்காக இருக்குது, பூர்ணிமா ரெஃபரன்ஸ் வேறு. ஸோ அதுக்கப்புறம் இது எஃப்ஜேக்கும் அதே ஐடியா தான். இவங்க எல்லாருமே என்னன்னா நம்ம லவ் கண்டென்ட் பட்டால் மக்கள்கிட்ட வந்து பயங்கரமாக ரீச் ஆகிடும், மக்கள் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி செருப்பு கழட்டி அடிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குடி உங்களுக்கு எல்லாருக்கும் வெல்த்து வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.